ஸோ 33 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அது எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ரிலீஸ் ஆனதுனால எங்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுடைய ஃபேவரட் கமலா தேட்டர்லேயே வச்சுக்கலாம்னு கமலா தேட்டரை நாங்கள் இன்னைக்கு கதற விட போகிறோம். அது 23 வருஷம் முடிச்சு 24 வருஷம் அடி எடுத்து வைக்க போறாங்க. அது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாட்டி தாத்தா வாங்கக்கூடிய வருஷமா இருக்கு. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, சிவலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் எங்கே வந்திருப்பேன்னு என்னுடைய பேக் ட்ராப் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஒரு தேட்டருக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன தேட்டருக்கு வந்திருக்கேன், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. குணா படத்தை 33 வருஷத்துக்கு அப்புறமா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரமிட் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கமலா தேட்டர் தான் நான் நிற்கிறேன். பயங்கர க்ரௌட் வந்துச்சு. ஆக்சுவலி சொல்லணும்னா கமல் சாரோடைய ஐகானிக் ஃபிலிம்ஸில் ஒரு முக்கியமான திரைப்படம் குணா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக 2K கிட்ஸ்க்கு பெருசாக குணா படத்தை பற்றி தெரியாட்டியுமே மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த படத்தில் வர பாட்டை வச்சு நிறைய ஃபேன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குணா படத்துக்காக. நம்ம அந்த இடத்துடைய கேவ்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளோ பயந்துருக்கோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் இப்பெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தமிழ் சினிமாவையே பெருமைப்படுத்தின ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். கமலா தேட்டரில் இன்னைக்கு வந்து இன்னொரு செலிப்ரேஷனும் நடக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமல் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் வந்து ரோபோ சங்கர் சார். ஸோ அவருடைய ஃபேமிலி இங்கே இருக்காங்க. அவருக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. அதனால அவங்களுடைய எல்லா ஃபேமிலியும் கூப்பிட்டு நம்ம வந்து இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு கேக் கட்டிங் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் வச்சிருக்கோம். ஸோ அதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், மறந்துடாதீங்க. இங்கே தான் வந்து எங்கேயோ இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆண்டவர் படம் ரீரிலீஸுங்கிறதுனால குடும்பத்தோடு இங்கே தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம போய் அண்ணனை கண்டுபிடிப்போம். சொன்னேனா தனியாக தெரிகிறாருன்னு சொன்னேனா ரோபோ சங்கர் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ட்ராக் பண்ணி வந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் படத்துக்கு ரீரிலீஸ் ஆகுதுன்னா எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கவுண்டர் போடக்கூடாது தான் மைக் கூட வந்துருக்கேன். மேம் ப்ளீஸ் நீங்களும் மைக்கு போட்டுக்கோங்க. ஏப்பா என்னெல்லாம் கண்டுபிடிச்சின்னு சொல்லாத, எங்க இருந்து பார்த்தாலும் நான் தெரியுமேப்பா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கமல் சாருடைய குணா படம் ரீரிலீஸ்க்காக வந்திருக்கீங்க. பட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரனோட வெட்டிங் டே இன்னைக்கு. அதுக்காக நாங்க ஒரு ஸ்பெஷல் பிளானும் பண்ணியிருக்கோம். 24 முடிஞ்சு 24 ஸ்டார்டிங். இல்ல ஆக்சுவலா நாங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் மாட்ட முடியாதுன்னு எங்களோட ஃபேமிலி ஒரு 4 பேரை கூட்டிட்டு படம் பார்க்க வந்திருக்கோம். ஆனா அப்பயும் விட மாட்டேன்னு நீங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க. நீங்க இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இத்தனை பேர் நான் கூட்டி வந்திருக்கேன். ஓ அப்படியா? இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணி இந்த படம் வந்திருக்கப்ப நீ பிறந்திருக்கவே மாட்டீல. நான் படம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரிலாம் மாட்டி விடாதீங்க. நான் படம் பார்த்திருக்கேன், ரசிச்சிருக்கேன் படம் ஃபுல்லா. இன்னைக்கு ஜெனரேஷன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். எஸ். ஏன்னா 33 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. தளபதியும் குணாவும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் படமும் உலகநாயகன் படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆகலை. அதான் கடைசி படம். ஸோ 33 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அது எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ரிலீஸ் ஆனதுனால எங்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுடைய ஃபேவரட் கமலா தேட்டர்லேயே வச்சுக்கலான்னு கமலா தேட்டரை நாங்கள் இன்னைக்கு கதற விட போகிறோம். அண்ணா நீங்க எந்த அளவுக்கு ஒரு தீவிர கமல் ஃபேன்னு இப்போ வருஷ கணக்கில் டேட்டா பேஸ் கொடுத்தீங்களா அதுல தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு கல்யாண வாழ்க்கையில வந்து நீங்க எந்த அளவுக்கு டேட்டா பேஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியணும்ல. இப்போ வந்து மேமோட பர்த்டே எப்பன்னு சொன்னீங்கன்னா மேமோட பர்த்டே 11ஆம் தேதி இந்த மாசம் தான். 11 12/11 கரெக்டா சொல்றாரா? சரி ஓகே. சாரோட பர்த்டே அவரோட பர்த்டே உலகத்துக்கே தெரியும். 15/1 பொங்கல் அன்னைக்கு. அடாடா என்ன மாதிரி ஒரு குடும்பம் பாத்தீங்களா. பரவாயில்ல. சில பேர் வந்து மறந்துட்டு அதை எப்படியாவது சமாளிப்பாங்க. பொண்ணோட பர்த்டே கேளுங்க. எப்படி அப்டேட் 17/5. ஐயோ எல்லாத்தையும் இங்க வர இதெல்லாம் சொன்னா சிரிப்பேன் பாக்குறவன். ஹோம் பர்த்டே வேட்டை கேட்டா நமக்கு தெரியாதா? இந்த பிள்ளை பர்த்டே கேட்டு நம்ம வந்து சொல்லலைன்னா ஓகே. சரிண்ணா இப்போ வந்து கல்யாண நாள் இத்தனை வருஷம் தாண்டி வந்தீங்க. 23 24 ஸ்டார்டிங். லவ் பண்ணது ஒரு வருஷம், கல்யாணம் பண்ணி 23 வருஷம். சோ 24. அதனால அவங்க ரவுண்ட் பண்ணிட்டாங்க அந்த வருஷத்தை. ஓகே. இத்தனை வருஷம் கல்யாண ஜர்னில ஏதாவது ஒரு விஷயம் இப்போ கல்யாணம் பண்ற புது தம்பதிகளுக்கு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வேலையை பாருங்க. அவங்க வேலையை பார்த்தா எப்படி கல்யாணம் அவங்கவுங்க வேலையை பார்த்தா ஃபுல்லாக உறக்கும் ஜாலியாக. ஆக்சுவலா அவர் வந்து காமெடியன் அப்படிங்கிறதுனால காமெடியா சொல்றாரு. ஸோ நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம்னா
லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். விட்டு ஸோ கொடுக்குற எந்த மனப்பான்மை இடத்துலையும் இருக்கணுமா? வந்து யாரையும் விட்டு கொடுக்காம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அந்த டிராவலை வந்து நம்ம என்ஜாய் இங்க பண்ணோம்னா பாரு, லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல ஈகோ தூக்கி போட்டுடணும். என்ன, யாருக்கும் பயப்படாம கூச்சப்படாம படக்குன்னு காலில் விழுந்துடணும். காலில் விழுந்தோம்னா கண்ணியமா நம்ம மாட்டுக்கு ஒரு 50 வருஷம் ஓட்டலாம். வெளியே நம்ம முன்னாடி இவங்க காலில் விழுவாங்க, அது மேடையில் எல்லாரும் முன்னாடியும் 10க்கு 10 ரூமுக்குள்ள பொத்துன்னு விழுந்துடணும். அவ்வளவுதான் விழுந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. சொல்யூஷன், ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் கொடுத்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இப்போ இருக்கு. இப்போ உங்களுக்காக காலில் விழுவுங்க அப்படிங்கிறீங்களா? இந்த நல்ல நாள் அதுவுமா இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த பிளைண்ட் ஃபோல்ட் வந்து 2 பேரும் போட்டு போப்பா, நான்லாம் போட மாட்டேன். எனக்கு பயம், இருட்டுனால எனக்கு பயம். நான் உங்களை கூட்டி போறேன், கையை பிடிச்சு. நான் யாரை நம்பியும் கையை கொடுக்க மாட்டேங்க. இந்த ஒரு மனுஷனை மட்டும்தான் நான் கையை பிடிப்பேன். நான் நம்ப மாட்டேன் உங்களை இங்க எல்லாம். பாரு, நீங்க பிளைண்டா இங்க பாரு, பிளைண்டா இருந்த வாழ்க்கையை பிரைட் ஆனது என் மனைவி தான். பாருங்க, அவர் எவ்வளவு தைரியமா இருக்காரு. அப்ப நான் வந்து ஓபனா இருக்கணும்ல. அவர் பிளைண்ட் ஆனாருன்னா அப்ப நீங்க என்ன 2 பண்ணலாம்? பேரும் பிளைண்டா இருந்தா என்ன பண்றது? நீங்க தைரியமா ஒரு கையை பிடிச்சிட்டு வரலாம். ஓகேவா? ரெடியா? ஐயோ, வா உன்னைய மாதிரி நிறைய பேர் எடுத்துட்டு போயிருக்கேன். இல்லப்பா, ஆத்துல கிடந்தவங்கள மேல எடுத்துட்டு போயிருக்கு. சரி இருங்க, என் கண்ணாடியை சேஃப்டியா ஃபர்ஸ்ட் போட்டு விட்டேன் பாத்துக்கிறேன். மேம். நீங்க எஸ், போடணும். யா. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருமே பீச்ல கையை கோர்த்துட்டு போவான். எதுக்கு தெரியுமா? கையை விட்டா இவன் இந்த புள்ளியோட போயிருப்பான், அவன் அந்த புள்ளியோட போயிருப்பான். அதனாலதான். அதனால ஓகே, இப்போ நம்ம கீழ போலாம். சும்மா அதெல்லாம் ஒரு ஜோக், surprise காத்துட்டு இருக்கு. சிரிப்பீங்கன்னு நினைச்சேன். ஒரு வய சிரிக்கல. சார் எல்லாரும் ரொம்ப அட்மையர் ஆயிட்டாங்க சார் உங்களை பார்த்து. அப்படியா? எப்பா, எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி வெறிக்க பாக்குறாங்க. அதாவது பிளைண்டா இருக்கவனுக்கு கூட இந்த குணா படத்தை பார்த்தா பிரைட் ஆயிடுவான். அடடா, நல்லாவே இல்ல, மாட்டுங்க. ஏய், நான் ஆண்டவர் படத்துல நல்லா இருக்கு, உன்னை எல்லாம் கொண்டே வருவேன். இல்ல நீங்க இந்த சொன்ன பக்கம் இருக்கியா? பார்த்து வாங்க. நீங்க சொன்ன கமெண்ட் சொன்னங்க. இதுக்காக நாங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம்னு சொன்னோம்ல, என்னப்பா சர்ப்ரைஸ்? அது காத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரமா உங்களுக்காக. நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ரெடியா? கவுண்ட் டவுன் போட்டுக்கலாம். ஒரு கவுண்ட் டவுன் போட்டுக்கலாம். ஓகேவா? 10 9 8 7 6 5 4 3 2 1 ஹீரோ. இந்த ஒரு மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக நீங்க என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? குணா. குணா படத்துல நடிச்ச ஒரு ஸ்பெஷல் பர்சன் இங்க வந்திருக்காங்க. கமெண்ட்ஸாரா? அப்படி இல்ல மேம், ஒரு ஸ்பெஷல் பர்சன் மேம். கூப்பிடலாமா அவங்கள? சோ ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் ரேகா மேம். ரோசி. ரோசி. Thank you God, thank you. மேம், இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ அவர் வந்து எவ்வளவு பெரிய கமல் சார் ஃபேன் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி. அவங்க 2 பேருமே ரொம்ப என்ன சொல்கிறது, மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி ரொம்ப வெரி நைஸ் கப்பிள். ரொம்ப அன்பானவங்க, ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்றதுக்குள்ள ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிற ஒரு கப்பிள். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இன்பத்துலேயும் சரி துன்பத்துலேயும் சரி. அவர் ரொம்ப அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனும்போது என்னெல்லாம் எழுதினாங்க, அப்பவும் கூட இருந்து அதை ஜெயிச்சு காமிச்சாங்கல்ல. அதான் இந்த நெகட்டிவா பேசுறவங்கள கண்டுக்கவே கூடாது இல்ல. அந்த மாதிரி ரொம்ப அழகா ஜெயிச்சு காமிச்சு வந்திருக்காங்க. அவங்க டாக்டரா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும். நாங்க 2 பேரும் குக் வித் கோமலியில பண்ணிருக்கோம். ஆமால. ஆமா. ஓடி போ ரோசி, உனக்கு ஒருத்தன் வருவான். தேங்க்யூ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து கடல் இந்த குணா வந்து ரிலீஸ் ஆயிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அதோட நொஸ்டாலஜிக்கெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. அந்த கேவில் இறங்குனது, கமல் சார் கூட ஒர்க் பண்ணது, காஸ்டியூம் டிசைன்ஸ் வந்து சரிகா மேடம் பண்ணது, அந்த ஃபோட்டோகிராஃபியில் அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் அதில் நடித்தவங்க எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணது. இட்ஸ் அ வெரி பிக் லெஜெண்ட்ஸில் எல்லாருமே.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு வரும்போதே நமக்கு அப்படியே கூஸ்பம் ஆயிடும். மேம் இந்த மூமெண்ட்ல அதாவது நம்ம 2024ல இருக்கோம். குணாவோட ரீ ரிலீஸ்க்கு இத்தனை பேர் வருவாங்க நீங்க எதிர்பார்த்தீங்களா? 2K கிட்ஸ்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். இல்ல இந்த இப்போ இந்த வருஷம் மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு இல்ல, அந்த பாட்டு ஹிட் ஆனோடனே இந்த கண்டிப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது எல்லாருமே. கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் நான் அப்பவே சொல்லுவேன், சார் எப்படி நீங்க முன்னாடியே பின்னாடி நடக்க போறத முன்னாடியே கெஸ் பண்றீங்க அப்படின்னு. யசோதாரம் வர டைம்ல அவர் சொன்னாரு, இது 20 வருஷம் கழிச்சு கொண்டாடப்பட வேண்டிய படம் அப்படின்னாரு. குணா வந்து பெரிய ஹிட் ஆகலானாலும் அது வந்து பயங்கர ரீச் ஆயிருக்குல்ல இப்போ. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க இந்து? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணும்போது நாங்க ரோபோ சங்கர் சார் அண்ட் மேம் தான் கூப்பிட போறோம். பட் நீங்க நிஜமாவே எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you. இங்க வந்து அப்பா அம்மாவோட வெட்டிங் செலிப்ரேட் பண்ணது எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அன்பான ஒரு உறவுகள் மாதிரி எல்லாரும் மாதிரி செலிப்ரேட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, அப்பாவுக்கு பிடிச்சவர் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி அவங்க பிளஸிங்ஸோட இன்னைக்கு வந்து 23rd anniversary அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாவ், தட்ஸ் சோ ஸ்வீட். சார் நீங்க கண்டிப்பா பேசியே ஆகணும். நீங்க வந்து ஃபேமிலிக்குள்ள புதுசா வந்தவரா இருந்தாலுமே பல வருஷம் ஆமா எங்களுக்கு புதுசு பல வருஷம் பழகுனவங்க மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ இப்போ சார் கூட இங்க வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக எதிர்பார்க்கல. எஸ்எஸ் மியூசிக் வந்து ரொம்ப கிராண்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன். நடிகரோட படம் வேறு இன்னைக்கு குணா மூவி வேறு ரிலீஸு. ஸோ அதில் அவங்களோட ஃபேன்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக நல்லா இருந்துச்சு. அது 23 வருஷம் முடிச்சு 24 வருஷம் அடி எடுத்து வைக்க போகிறாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாட்டி தாத்தா வாங்கக்கூடிய வருஷமாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு இயர்னு தான் சொல்லுவோம். எஸ் மேம், நாங்கள் உங்களுடைய கல்யாண வீடியோஸ் என்கேஜ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு குட்டி பாப்பா வர போறாங்க. நீங்க வந்து பாட்டி ஆக போறீங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு மேம்? பாட்டி ஆக போறீங்களா? பாட்டி ஆயிட்டீங்க. கையில வாங்குறது மட்டும் தான் பாக்கி எங்களுக்கு. யா, சோ எப்படி மேம் இருக்கு? இப்போ வந்து குட்டி பாப்பா வந்துட்டாங்கன்னா இன்னும் ரெஸ்பான்சிபிள் அதிகமாயிடுது. எங்க வீட்ல ஒரு 22 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு மழலை வீட்டுல தவழ போகுது, நடக்க போகுது, அவங்க பேச போறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் இந்த அக்கேஷன்ல அந்த விஷயங்கள் நடக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து மதர்லி அட்வைஸ்லாம் கொடுப்பீங்களா? என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அதெல்லாம்? எனக்கே தெரியாது, தம்பி சொல்லி தான் தெரியும். அக்கா இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவரு தான் சொல்லிட்டு இருப்பாரு எல்லாத்தையும். அப்படியா? இன்னும் கொஞ்ச நாள் ஒரு குட்டி பாப்பா வீட்டுக்கு வரப்போகுது. இப்போ சொன்னேன் பாட்டி ஆக போறீங்க. இல்லை நான் பாட்டி ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் தாத்தா ஆக போறீங்க. ரோபோ சங்கர் தாத்தான்னு சொல்ல கொஞ்சம் வீடாக தான் இருக்கு, பட் ஸ்டில் நல்லாவும் இருக்கு. எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? அது ஹாப்பியான மூமெண்ட் தான். இளம் தாத்தா யாருக்கு வரும் தமிழ்நாட்டிலே? பேரனை தூக்கிட்டு வருவேன் அடுத்த கமல் படத்துக்கு. நீ போய் சூட ஏத்துறான்டுவேன். நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு பாப்பா பிறக்க போகுது? அவளுக்கு ஜாலியாக இருக்கட்டும். ஜாலியா இருக்கு. அட்வைஸ்லாம் தேவையே கிடையாது. அப்படியா? அவன் போக்கில் திரிட்டான். அப்போ வந்து பிறக்க போற பேரன் குழந்தையா பேத்தி குழந்தையான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஓகே. எதுவா இருந்தாலும் ஓகே. எதுவா இருந்தாலும் கமல் ரசிக்கணும். ஆமா. வாட் a nostalgic family. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுத்தி போட்டுறேன் நானே வீட்டுக்கு Thank போய் you, நீங்க thank you சுத்தி so much. போடுங்க. கண்டிப்பா. And இதே மாதிரி இன்னும் நிறைய ஆனிவர்சரி நீங்க செலிப்ரேட் பண்ணணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, தேங்க்யூ. Thank you.